வணக்கம். இன்றைக்கி நான் பீன்ஸ் வெட்டுறதை எப்படின்னு காட்டுறவங்கக்கிட்ட அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்குங்க. ஒரு மங்கு அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு 2 பல் பூண்டு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள். அரைக்க வேண்டியது தேங்காய் பூ ஒரு 2 தேக்கரண்டி எடுத்திருக்கேன். பெரிய கேக்கில் 2 கரண்டி அவ்வளோது எடுத்திருக்கேன். கொஞ்சம் சோம்பு, சின்ன சீரகம், கசகசா, இது 3ஐயும் இதோடு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு தான் அப்புறம் செய்யணும். நான் அரைச்சிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ செய்ய முறையை பார்ப்போம். பீன்ஸ் வெட்டுறது. எண்ணெய் ஊற்றுறேன். சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். ஆச்சு. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போடுவோம். கடுகு கொஞ்சம், கடுகு நல்லா வெடிக்கட்டும். உளுத்தம்பருப்பும் கடுகும் போட்டிருக்கேன். நல்லா வெடித்த பிறகு அப்புறம் வெங்காயம் மற்ற பொருள்லாம் போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக போடுவோம். அப்புறம் 10 வெண்ணெய் போடுவோம். இஞ்சி பூண்டு போட்டுருவோம். இப்போ அரைச்ச சீரகம், பெரிய சீரகம், சின்ன சீரகம், கசகசா, தேங்காய் வச்சுருக்கோமோ அதை போடுவோம். போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோம். இப்போ பீன்ஸை போடுவோம். இந்த தண்ணியை ஊற்றி மூடி வச்சது கொஞ்சம் நேரம் வேகட்டும். தண்ணி எடுத்துக்கணும். அதனால் கொஞ்சம் மெதுவாக வச்சு அப்புறம் வெந்துட்டோன்னா வெந்துருச்சான்னு பார்ப்போம். பார்த்துட்டு உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்ப்போம். உப்பு இருக்கான்னு பார்ப்போம். கரெக்டாக இருக்குது உப்புலாம். கொஞ்சம் சுண்டணுன்னா எடுத்துகிறோம். ரொம்ப தண்ணி. இந்த மாதிரி பீன்ஸ் நீங்கள் காட்டி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பு அடைச்சிடும். அடுப்பு அடைச்சிட்டு பரிமாறுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் இப்போ எடுத்து பரிமாறுறேன். இந்த பாருங்கள் பீன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடியாக நான் உப்புலாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வெள்ளை சோறுக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இது அடுத்த சமையலை நான் இன்னொரு சமையலில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.